இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிந்தது. இந்திய வீரர்கள் ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் அபாரமாக விளையாடி சதமடித்தனர். மான்செஸ்டரில் நடைபெற்ற போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 358 ரன்களும் இங்கிலாந்து 669 ரன்களும் அடித்தன. பின்னர் 311 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 4வது நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 174 ரன்கள் எடுத்திருந்தது. சுப்மன் கில் 78 ரன்களுடனும் ராகுல் 87 ரன்களுடனும் களத்தில் இருந்தனர். 137 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 5வது மற்றும் கடைசி நாள் ஆட்டத்தை தொடங்கிய இந்திய அணி சிறிது நேரத்திலேயே ராகுல் விக்கெட்டை இழந்தது. பொறுப்புடன் ஆடிய சுப்மன் கில்லும் சதமடித்து ஆட்டமிழந்தார். வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா ஜோடி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அடுத்தடுத்து சதம் விளாசினர். 4 விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி 425 ரன்கள் எடுத்திருந்த போது ஆட்டம் டிராவில் முடித்துக் கொள்ளப்பட்டது. ஜடேஜா 107 ரன்களுடனும் வாஷிங்டன் சுந்தர் 101 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர். இதன் மூலம் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலை வகிக்கிறது. இரு அணிகளுக்கும் இடையேயான 5வது டெஸ்ட் போட்டி வரும் 31ஆம் தேதி தொடங்கி 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது.